நான் சொல்லல, கரெக்டா கிழவன் விஷயத்த சொல்லிட்டார்ல. அக்கா, நாம இந்த நம்பூதிரிய போட்டு தள்ளினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருங்கா. தம்பி, நம்பூதிரி இந்த கூழ் ஊத்துற விஷயத்த பத்தி சொன்னது ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதான். என்னத்த திடீர்னு இப்படி சொல்றீங்க? என்னம்மா, ஏதாவது புது ஐடியா தோணுதா? ஆமா, நாளைக்கு காலையில கூழ் ஊத்துறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டு நாம ஒரு முக்கியமான விஷயத்த செஞ்சு முடிக்கணும். என்ன பண்ணணும்? இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த சொத்து முழுக்க நம்ம கைக்கு மாறணும். அதுக்கான வேலைகளை நாம பார்க்கணும். அக்கா, நீங்க சொல்றத கேட்கும்போது நல்லாதான் இருக்கு. ஆனா இதை எப்படிக்கா பண்ண போறீங்க? பண்ண போறீங்கல்ல, பண்ண போறோம். இன்னைக்கு நைட் நாம எல்லாரும் சேர்ந்து அந்த காரியத்தை செஞ்சு முடிக்க போறோம். அதுக்கப்புறம் அது உங்களுக்கே புரியும். தமன்னா, அக்கா நடவடிக்கை மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன? இல்ல, பொம்மியோட டார்ச்சர்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அக்கா வேற மாதிரி இருக்காங்க. அக்கா தான் வந்திருக்காங்களா, இல்ல அவங்க ரூபத்துல ஏதாவது மந்திரவாதி வந்திருக்கான்னு தெரியல. சரி, அக்கா சொன்னது உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? சித்தப்பா, உங்களுக்கு மட்டும்தான் இப்படி எல்லாமே தோணும். வாய் முடி சும்மா இருக்க மாட்டீங்களா? சரி, வாங்க போலாம். இது வந்துட்டான். என்னடா ஆச்சு? என்னாச்சு? இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த கழுவு முகத்துல ஸ்ப்ரே அடிச்சுட்டு அவனை மயக்கப்படுத்திட்டேன். இந்தா, இத வச்சுக்கோ. வாங்க போலாம். சரி வாங்க. தமன்னா, நான் உங்ககிட்ட சொன்னதை மறந்துடாத என்ன? வா. வாங்க வாங்க வாங்கம்மா. போ. செக் பண்ணி பாரு. நான் ஏற்கனவே நிறைய மயக்க மருந்து அடிச்சிட்டேன். கண்டிப்பா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு எந்திரிக்கவே மாட்டாரு. வெரி குட். சரி, எடு. என்னால வர முடியாது. ஏன் என் முன்னால வர முடியாது? நம்ம 1000 வருஷ பழக்கத்துக்கு இவ்வளவுதான் மரியாதையா ககுபரே?
சித்தார்த்துக்கு உதவியா இருந்த அந்த நம்பூதிரி என்ன சிறைப்பிடிச்சு வச்சுட்டான். பார்த்திபனுடைய தளபதி மெய்காவலர்கள் மூலமா வேடனை பனி மண்டபத்துல சிறை பிடிச்சிட்டாங்க. வேடன் கையில இருந்த மந்திரவாள அந்த ராணி எடுத்துட்டு போயிட்டா. அது மட்டும் இல்ல, காத்துல கரைஞ்சிட்டு இருந்த பொம்மி, அந்த பொம்மிக்குள்ள இருக்கிற சம்யுக்தாவும் 2 பேருக்கும் திரும்ப புத்துயிர் கிடைச்சிருச்சு. இப்ப சம்யுக்தாவோட ஆத்ம தேகம் தான் எங்களை இங்க இருந்து வெளியே போக முடியாதபடி பாதுகாத்துட்டு இருக்கு. அதனால நீ இல்ல வேற யாரு கூப்பிட்டாலும் என்னால வர முடியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில உன்னால முடிஞ்சா வேடனுக்கு உன்னோட விசுவாசத்தை காட்டு. அவர் இங்க பனிமண்டலத்துல சிலையாதான் இருக்காரு. மூதாட்டியே, அந்த மந்திர வாள் என் கைக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? அதான் ககுபர் சொன்னதை நீயே கேட்டல. சித்தார்த் பார்த்திபனா மாறி வேடன் கையில இருந்த அவனோட மந்திரவாளை எடுத்து அது மூலமா வேடனை பனிமண்டலத்துல சிலையாக்கிட்டான். ராணிய வேடன் கிட்ட இருந்து காப்பாத்தி வேடனோட வாளையும் அவன் எடுத்துட்டு வந்துட்டான். அப்போ அந்த வேட ரகசிய புத்தகமும் வேடனுடைய அந்த மந்திரவாளும் கண்டிப்பா அந்த ராணி கிட்டதான் இருக்கு. அப்ப அந்த இனிப்பு இல்லத்துக்கு போனா அந்த வேட ரகசிய புத்தகத்தையும் அந்த அதிசய வாளையும் கைப்பற்றிடலாமா? இனிமே நேரத்தை கடத்தாத. உடனே இனிப்பு இல்லத்துக்கு போய் அங்க உன் சக்தியை பயன்படுத்தி அந்த மந்திரவாளையும் வேட ரகசிய புத்தகத்தையும் எடுத்துட்டு வா. சரி மூதாட்டியே.